சமூகம் டிவியிலான தமிழ் வானொலியூடாக உறவுகளின் இணைய வரவது உங்களோட விளையாட்டு தொகுப்போடு வஜிதாவின் கேள்விகளுடன் செல்வியக்க இணைந்திருக்கின்றார். ஆகாசிலை பக்கமாக உதவி செய்து உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் அன்பு உறவுகளே. வணக்கம் மணி. இணைந்திருக்கும் அன்பு உறவுகள், இன்று நீங்கள் ஊரோடு விளையாடு கொஞ்சம் நிகழ்வு பொறுங்க. ஓகே, ஜெயநாடிசன் அவர்கள் இது வந்தது இதுக்குள்ள. ஓகே, பதிவு ஸ்கிரீன் ஷேர் வந்தது. ஓகே, இப்ப நீங்களா நிக்கிறீங்க இதுக்குள்ள? என்ன வாணி? இப்ப நீங்களா செய்யறீங்க? என்னத்த இங்க மவுஸ் ஓட தெரியுது. நீங்களாண்டு கேக்குறேன். எனக்கு தெரியா? நான் இல்ல. ஐயோ, இந்த நீங்க ஒண்ணு ஆரம்பிக்க இல்ல. அப்ப யார் செய்யறா இதுக்குள்ள? தயவு செய்து அதுகளுக்குள்ள போகாதீர்கள். இல்ல, அது ஸ்கிரீன் ஷேர் ஜெயநாடிசன் அவர்களோட படம் தான் இருக்கு அதுக்குள்ள. அதான் அவர் தான் செய்யறார். வாய் நான் செய்யல. நீங்க தான் செய்யறீங்க. உங்களோட இருக்குங்க ஸ்கிரீன் ஷேர்ல படம் இருக்கு. இந்த 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 இருக்கு உங்களோட படம். ஆமா. சரி, வணக்கம். என்னவருக்கு நான் பத்மினி கமலாந்தன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பாமசிக்கு இருக்கா போனது. அதனுடைய தான் லேட்டா பத்தி வந்தேன். சரி, நான் பதிவில் இருக்கு செல்வியக்கா, ஆரம்பிங்கோ. வணக்கம் அன்புறவுகளே. வணக்கம் வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் இன்று தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இன்று வஜிதா முகமது அவர்களது நிகழ்வில் இணைந்து கொள்ள இருக்கிறேன். ஆகாஷ் லைட்டில் இன்று நீங்கள் விளையாடலாம். சமூக ஒருங்கி சபை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2026 சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதம் சித்திரை மாதம். இன்றைய 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வஜிதா முகமது அவர்களின் வட்டார வழக்கு சொல் சில ஊர்களும் நானும் இணைத்திருக்கிறேன். அவர் தந்த வட்டார வழக்கு சொல் தற்சமயம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் அடுத்த வாரம் அவரோடு அதை பற்றி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் எனக்கும் வட்டார வழக்கு சொல்லுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆகாசுக்கு போகணுமா? நானும் மாசரட்ட கேட்டு வியாழக்கிழமை படிக்கிழமை என்னமோ நாளுக்கு என்னமோ ஒரு வாசம் படிச்சுதான் நான் வேற சிங்களத்துல சொல்லுவதற்கு முயற்சி செய்கிறேன். ஓகேயா? ஆகாசிலைட்ட சென்று ஊரோடு விளையாடு என்று வஜிதா முகமது என்று போட்டு இருக்கிறேன். உங்களது பெயர்களை விட்டுக் கொள்ளுங்கள். கதையில கேட்டு கேட்டு எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. சிரியும் வள வேண்டாம். வெள்ளிக்கிழமை தனிச்சிருந்து சிரிச்சு மறுபடியும் கேட்டு கேட்டு 3 தரம் திருத்தும் பொழுது என்ன அறியாமலே சிரிச்சேன். அப்படி இருக்கிறது காலம். நகுலவதி தில்லைத்தேவன் சரோஜினிய கடந்துங்க. தயவு செய்து அன்பினோட கவனத்துக்கு ஆகாஷ் லைட்ஸில் நாங்கள் செய்யும் பொழுது அதுக்கு நீங்கள் யாருமே கிரீன் ஷேர் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது குழப்பி விடும். அதனால் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நேவி சக்காவோ என்னண்டு இருக்கிறது தெரியல. ஓகே, பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க, வாணியும் இணைஞ்சிருக்கிறீங்க, நகுலவதி, சரோஜினி அக்கா. என்னுடைய பெயரை காணல, நான் எனக்கு ரெடி என்று வந்திருக்கு. ஓகே, 10 செகண்டுகள் தான் போட்டு இருக்கிறேன். வேகமாக கேள்விகளை நான் கடகடாண்டு வாசிப்பேன். சில உங்களது பெரிய கேள்வியா இருக்கும் நினைப்பீங்கள், அப்படி என்று இல்லை. ஆரம்பத்தில் சொல்றேன், ஒரு எழுத்து நீங்கள் குறைக்க வேணும் என்றால் அதுல முன்னுக்கு சய அடையாளம் இருக்கிறது. பக்கத்தில் புலிசண்டு சக அடையாளம் இருந்தால் 2வது கேள்வியின் தொடர்பு.
அதனால முன்னுக்கு சையடையாளம் இருந்தால் அதை நீங்கள் ஒரு எழுத்து, இப்ப சங்கிலி கொம்பு சையன்னாண்டால் சங்கிலி கொம்பை தவிர்த்து கொள்ளுங்கோ. கையன்னாண்டால் அப்படியான இதுகள் போட்டு இருக்கேன். சென்னாண்டால் அந்த குத்தை தவிர்த்து கொள்றதுக்காக மெய்யெழுத்து அந்த எழுத்து இந்த எழுத்து நீளமா போடாமல் அப்படி போட்டு இருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். தர்ஜினியும் இணைஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது நேரம் 11 மணி 22 நிமிடங்கள். வேகமாக இணைந்தீங்கள் என்றால் இது முடிய நேரத்தை பார்த்து சிவதர்ஷினி வரும் வரைக்கும் உங்களுக்கு இன்று வேறு ஏதாவது ஒன்று செய்வோம். டைமை பார்த்து பத்மினி தமிழவதி சரோஜினி அக்கா வாணி. ஓகே, இப்பொழுது நான் ஆரம்பித்துக் கொள்ள இருக்கின்றேன். வாணிமோகன், நீங்கள் ரெடியா? சிலவனை காணி, சத்தத்தை காணையில. வாணி ஓப் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு நிமிடம் 24க்கு தொடங்குவோம். ஊரோடு விளையாடண்டா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, பார்க்கின்றேன். எனக்கு சொல்லிவிடவில்லை. குடிபட்டவுடன் வருகின்றேன். முதலாவதா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எத்தனையாவதா இருக்குதுன்னு. ரெண்டாவதா இருக்கு. ரெண்டாவதா இருக்கா? பார்க்கின்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுகள் எல்லாம் வருகிறது. அதனபடியால் நீங்கள் ஊர்கள் சில வழியில உங்களுக்கு ஊர்களும் பெரிய கஷ்டமாக போடவில்லை. எல்லாம் தெரிஞ்ச ஊர்கள் தான் போட்டு இருக்கிறேன். செல்வியக்கா, எஸ், நீங்க ஆரம்பிங்க மேடம் சொல்லிட்டு வந்தனல்லோ. விளங்கல. நீங்க ஆரம்பிங்க சொல்லிட்டு வந்தேன். நீங்க ஆரம்பிங்க. இல்ல கேட்கல. இங்க கடையில கேட்கல. வாணி எனக்கு அது வரவில்லை. ஊரோடு விளையாடுறது வரையில. அந்த பக்கம் திறந்து போயிட்டீங்களா? போய் அதுல ரெண்டாவதா பாருங்க. முதல் சிவதர்சினி நிக்கிறா, ரெண்டாவதா இவரோட விளையாடம் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அது ஊரோட விளையாடவே வரையில தான் கேட்கிறேன். வெல்வது யாருக்கு போட்டீங்களா? வெல்வது யாருக்கு போயிட்டேன். அப்ப அதுல பாருங்க, ஊரோடு விளையாடு இருக்குன்னு தானே. ரெண்டாவது இதா முதலாவதாக இருப்பது சிவதர்சினியின் நிகழ்வென்றால். ஓகே, வந்து விட்டது. சரி, இப்பொழுது ஆரம்பித்துக் கொள்ள இருக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வேகம் பேர் வந்துட்டா, இந்த பேர் வந்துட்டா. இதுல தெரியல. உங்களுக்கு ரெடி என்றா ஓகே, விளையாடலாம். எனக்கு ரெடி. ஓகே, ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். என்ன கேள்வி வேற இல்லையா? ஓகே, பாருங்க. என்ன இல்ல வந்துட்டு முதல்ல வந்து போட்டுட்டோம். போட்டாச்சு. எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, எனக்கு வரையில. வட்டார வழக்கு கொள்ளி என்று வந்தது. அது முதல் அதுக்குள்ள குழப்பி விட்ட வழியா அது அந்த கேள்வி நான் திருப்பி வர ஓணும். அப்படி இல்லாவிட்டா பாப்போம். சரி, கொல்லிய வந்திருந்த முதலாவது. விறகு என்பது சரியானது. திருப்பி இப்படியே நில்லுங்கள். திருப்பி வார அதுக்குள்ள இப்பொழுது தயவு செய்து குழப்பாதீர்கள். வட்டார வழக்கு சொல் உங்களுக்கு பதிஞ்சவர்கள் நீங்கள் உங்களோட புள்ளி அதில் சேர்த்து கொள்ளப்படும். அப்படியே இருங்கள்.
இப்பொழுது இரண்டாவது கேள்வி. மங்கு மங்கு என்பதற்கான அரிசியின் மிகச்சிறிய துண்டுகள் கோப்பை, சிறிய கோப்பை என்று போட்டிருக்கணும். கோப்பை நீங்கள் தொண்டில் எதென்றாலும் தெரிவு செய்யுங்கள். அரிசியின் மிக சிறிய துண்டுதான் மங்கு என்று சொல்வார்களாம். திப்பிலி, மிக கொஞ்சம் சிறிய மிளகாய், மிக காரமான சிறிய மிளகாய். திப்பிலி. மிக கொஞ்சம் என்பதுக்கு திப்பிலி. வட்ட, வயல், ஏணி, காணி. வயல். நோவு, பிரசவ வேதனை, வலிப்பு, வயிற்று வலி. பிரசவ வேதனை. சபூர், அமைதி, யுத்தம், பிரச்சனை. கேள்வி வருவதில்லை, தவளங்குறியில இல்லை. யாரு? ஆனா இந்த கேள்வி எனக்கு அந்த தெரிந்த வருவதில்லை, பதில் மட்டும்தான் வருகிறது. இன்னொரு மேலே இருக்கு இப்ப சொல்ல சவூரண்ட ஒரு சொல்லுதான் இருக்கு முதல்ல. ஓ, அமைதி என்பது சரியானது. நான் சொல்றேன் மண்ணாங்கட்டி. உங்களுக்கு கேள்வி நான் சொல்லும் பொழுது விளங்கி இருக்கும், பதில அமர்த்துங்கோ. மண்ணாங்கட்டி ஒன்றுமில்லை, இருக்கு ஆனா இல்லை, இல்லாதது. ஒன்றுமில்லை. கையிப்பு, கையிப்பு. வெளியில் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள், தாம்பூலத்தில் பயன்படுத்தப்படும் பொருள், குசுனிக்கில் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள். தாம்பூலத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள். ஏமலா, தர்ஜினி, மூன்றாவது லோஜினி, சரோஜினி அக்கா, நகுலவதி, நான் நேவிசக்கா, அனஸ், பத்மினி, களவாணி. ஓகே, அடுத்து 9வது கடப்பு. கடப்பு வெளிவாசல், தலைவாசல், உள்பக்கம். வெளிவாசல். தேத்தண்ணி. தண்ணீர், தேநீர், தேயிலை தண்ணி. தேநீர். சாட்சி, இது ஒரு உறவு முறை. பெரியதாய், சிறியதாய், மைத்துனி. சாட்சியம். சாட்சி, சாச்சா, சாட்சி. சிறியதாய். கீமா, கீமா. பட்டீஸ் கட்லட் அல்லது ஒன்றுமே கிடையாது. பட்டீஸ் கட்லட்டு போய் வைக்கிற உள்ளுக்கு வைக்கும் அந்த கறி. கீமா என்பது பட்டீஸ் கட்லட்டுக்குள்ள வைக்கிற கறி. வழுதுலங்காய்.
வாழைக்காய், புடலங்காய், கத்தரிக்காய். கத்தரிக்காய். கண். தட்டுப்பாய், பந்திப்பாய், பாய்க்கு பயன்படும் புல். பாய்க்கு பயன்படுத்துற அந்த புல். பன்னெண்டா புல். இப்பொழுது ஊர். சக்கரம், அது ஒரு நீங்கள் மைனஸ் போட்டு இருக்கிறேன். அங்கால தொழில் இடம். சிறுப்புட்டி, சிறுவிளான், சில் ஆலை. ஒரு எழுத்தை நீங்கள் அகற்ற வேணும். அதுதான் கவனமா பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த கூட்டல் அடையாளத்துக்கு முன்னுக்கு செய்ய கிடக்கிறது. சில் ஆலை. சக்கரம், சில் ஆலை. நட்சத்திரம், ஆயுதம். நட்சத்திரம் அந்த கடை அதுல நடுவில் சக அடையாளம் பெற வேணும். உடுவில், மிருசுவில், இணுவில். நட்சத்திரம் உடுவில். உடுவென்றால் நட்சத்திரம். மருத்துவ மூலிகை, மெய்யெழுத்தொன்று இணைஞ்சு ஆரம்ப இடம். நீங்கள் எல்லோரும் ஆரம்ப இடம். கோரளைப்பற்று, வெற்றிலை கேணி, பச்சிலை பள்ளி. பச்சிலை பள்ளி. ஆரம்பம் எல்லாரும் கேணிக்குள்ளே 5 பேர் போயிருக்கிறீங்களோ? அடுத்து கூர்மையான மரம் ஒன்று, ஒரு ஏவல் சொல்லொண்டு வருகிறது. துளை. ஓட்டமாவடி, கழுதாவளை, காத்தான்குடி. கூர்மையான மரம். கழுதாவளை. கழுதாவளை என்றாலும் சரி, கழுதாவளை என்றாலும் ரெண்டுமே கூர்மையான மரம். கழு கழு. ஏவல் சொல் முன்னுக்கு வருகிறது. சீலைக்கு ஒரு அழகானது ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது. போரதீவு, தாவடி, வாகரை. வாகரை. குட்டி கோப்பை ஒன்றும் அதோட சேர்ந்த ஒரு மரமும் வருகிறது. குட்டி கோப்பை. கம்பகா, கிண்ணியா, பவனியா. இது ஒரு வேற்றுமொழியில் ஆம் என்று சொல்வதற்காக நான் அப்படி போடாமல் மரம் என்றாலும் போட்டிருக்கிறேன். கிண்ணியா என்பது சரியானது. குலம் ஒன்று, ஒரு வள்ளல் சேர்ந்து வருகிறார் ஒரு ஊரோடு. முன்னுக்கு குலம். முந்தல் குடா, திகாரி, முந்தல் குளம். திகாரி. தீ என்று ஒற்றை சொல்லு, குலம் என்ற அர்த்தத்தை குறிக்கும். விலங்கு, இயற்கை. இரண்டும் சேர்ந்து ஒரு ஊர். விலங்கோட இயற்கை. வேணாவில் கெருடமடு, குதிரை மலை. குதிரை மலை. சூதாடு கருவி, துணை ஆறுடன் சேர்ந்து வருகிறார் ஒருவர் ஊர். வட்டவான், வட்டுவாகல், மல்லாவி. சூதாடு கருவு. துணை ஆறு. வட்டுவாகல். வட்டு என்றால் ஒரு சூதாடு கருவி. இருக்கை. நீங்கள் ஒரு மைனஸ் போட்டு இருக்கிறேன். அங்கால வெறுமை. ஒரு எழுத்து அகற்ற வேண்டும். குச்சை வெளி, கதிரவெளி, நிலாவெளி. கதிரை அந்த சங்கிலி கொம்பு வராது. கதிரை வெளி, கதிரவெளி.
நோவென்பதும் நினைவில் வருவதும் உடைவு இரண்டும் சேர்ந்து ஒரு ஊர். முறிப்பு, கட்டுமுறி, முறிகண்டி. கட்டுமுறி. வட்டார வழக்கு குறைச்சி. குறைச்சி என்பது வட்டார வழக்கு சொல். மலிவு, கால் வைத்த பாத்திரம், குறை. இது இரண்டு சரியாக அமையும். மலிவு, கால் வைத்த பாத்திரம் சரியானது. பொக்கான். பொம்மை, கற்பனை உருவம், குரங்கு. பொக்கான். கற்பனை உருவம். சிறுவர்களை அங்க பேய் காட்டுறத பொக்கான் என்று சொல்லியா. வக்கான். பறவை இனம், ஆந்த இனம், ஆட்டினம். வக்கான். பறவை இனம் முதல் சொல்வார்களாம் வக்கான். லாந்து. லாந்து. அவதானம், கவனமின்மை, எச்சரிக்கை. கவனமின்மை. மொத்தி. மொத்தி. அடிப்பது, குத்துவல், வாழை இனம். வாழை இனம் சொல்வார்களாம் மொத்தி. ஓ, தர்ஜினி ஓடி வந்துட்டு. ஓகே, அடுத்து 31. ஊர். இப்பொழுது மலர், தாவரம், கூர் மூன்றும் சேர்ந்து வருவது பூநகரி, பூநொச்சி முனை, கிளிநொச்சி. முதலாவதா மலர், தாவரம் உண்டு, கூர், பூ, நொச்சி, முனை. 32. கடல் உணவுண்டு, மெய்யெழுத்து, உப உணவு. மட்டிக்களி, மட்டக்குழி, நாவக்குழி. மட்டிக்களி, மட்டக்குழி, நாவக்குழி. மட்டிக்களி என்பது சரியானது. அடுத்து உறுப்பு, சுவர்ணம். உப்புனா வர வேணுமா? உறுப்பு, சுவர்ணம். ஆவரங்கால், கரம்பொன், கைதடி. கரம்பொன். வெப்பம். நீங்கள் ஆங்கிலத்தில் நினைச்சு பாருங்கள். சுவாடு சேர்ந்த ஒரு ஊர். நீராவியடி, தாவடி, கொட்டடி. கொட்டடி. நீராவியடிக்கு 6 பேர் போட்டு இருக்கிறீங்க. நீராண்டா போட்டரண்டல்ல, அது இந்த எழுத்துக்கு மாறி வந்திருக்கும். அது வராது தானே. வெப்பம். வேற்றுமொழி. புறவும் ஒரு வேற்றுமொழி பார்ப்போம். வேற்றுமொழி. வேற்றுமொழி. நோர்வுட், அட்கொட், டின்சின். இது வேற்றுமொழியில் தான் 2 இதுவும் இருக்கிறது. அப், மேலுக்கு, கொட்டென்றால் வெப்பம். வேற்றுமொழியில் வருகிறதா? விட்ட இடத்தை பிடிச்சிட்ட. ஏமலர் 3089 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. தர்ஜினி 2854 புள்ளிகள்.
லோஜினி 2830 புள்ளிகள், மிகச்சிறப்பு. வாணி 2067 புள்ளிகள், நகுலவதி 2011 புள்ளிகள், பத்மினி 1779 புள்ளிகள், நேவிசக்கா 1521 புள்ளிகள், சரோஜினி அக்கா 1256 புள்ளிகள். இறுதியாக இருப்பவர்கிட்ட பேர் யாரென்று தெரியவில்லை. அனாவா 881. ஓகே, அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வெற்றி தோல்வி என்றது ஒன்றும் இல்லை, எல்லோரும் தெரியாது அறிஞ்சு கொள்வதுதானே, அதில் ஒன்றுமே இல்லை. மிக மிக சிறப்பு, மிக சிறப்பு. பிடிச்சிருக்கிறதா? ஊர்கள் எல்லாம் நான் போட்டேன் கொஞ்சம். மிக சிறப்பு செல்வியண்டி. நல்ல கேள்விகள், விறுவிறுப்பாகவும் இருந்தது, புதிதாகவும் இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஏமலா மிக சிறப்பு. கடைசியில வந்து டக்காண்டு ஓடி வந்து பிடிச்சிட்டீங்க. சரி, இப்பொழுது சிவதர்ஷினி இணைஞ்சிருக்கிறாரோ தெரியவில்லை. இணைஞ்சிருக்கிறாரா பாருங்கள் யாராவது. இதுல தெரியல இப்போதைக்கு. சரி, இப்ப நான் உங்களுக்கு அந்த முந்தி தர்ற மாதிரி பறவை மிருகம் இது தரட்டா அல்லது வாணி அடுத்த நிகழ்ச்சியை செய்வோமா? இதுவும் வாணி இதுல நிக்கிறாரு வெறும். ஓகே, அதை தாரேன். ஓகே, வளமை போல ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு ஆண் ஒரு பெண். ஆனால் இன்று உங்களுக்கு ஒரு நிபந்தனை. நான் ஒரு நிமிடம் தர்றதுக்கு இடையில நீங்கள் கடகடன்னு சொல்றதுக்கான பாருங்கள். அது ஒரு நிமிஷம் நான் பார்த்துருப்பேன். நீங்கள் அது சரியா சொன்னா 5 புள்ளிகளை நான் புள்ளி போட்டு கொண்டு வருவேன். 6 அதிக புள்ளி வர்றீங்கன்னு பார்ப்போம். ஒரு ஆண், முதலாவது ஒரு ஆணின் பெயர் சொல்ல வேணும். பெண்ணின் பெயர், வளமை போல ஒரு இடம், பொருள், மற்றது பறவை மிருகம். 6 வருது பாருங்க. தரையில குறைச்சி தான் தந்து இருக்கிறேன். ஆண், பெண், இடம், படம் என்ன ஒன்றும் தரையில்லையே. உங்களுக்கு அந்த டைமுக்காக டைமை கருதி கொண்டு நீங்கள் யார் இப்பொழுது முதலாவதாக யார் கதைக்கிறீங்க? என்னென்னதற்க சொல்லுங்க. ஆண், பெண், இடம். வணக்கம் செல்வி. பெண் உண்டு, பறவை உண்டு, மிருகம் உண்டு. வேற என்ன சொன்ன? பொருள், மிருகம், மிருகம், பொருள், பறவை, மிருகம். மிருகம். ஓகே தானே? ஓகே, இப்பொழுது முதலாவதா பேர் சொன்னவர் யார்? பத்மினி. பத்மினி. ஓகே, ஆனா பிறகு திருப்பி கேட்க கூடாது. ஓகே, நீங்கள் ஒரு தடவை சொல்லி போட்டே போயிடணும். அது பிள்ளையா சொல்லிட்டேன்னு திருப்பி சொன்னால் அந்த 5 புள்ளி இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்ல வேணும். முதலாவதான உங்களுக்கான எழுத்து இங்க என்ன பாருங்க, பார்த்துக்கொள்ளுங்க. கானா, கானா, கண்டன். 45. ஓகே, நீங்க சொல்லிக்கொண்டு போக வேண்டியா? கந்தன், கமலினி, கந்தர் மடம், கலப்ப, மற்றது கருடன், கருடா ஒரு பறவை இருக்கு. மிருகம். ஓகே, சரி. 46. சரி, நீங்க சொல்லல. கங்காரு. அது டைம் முடிஞ்சா சொல்லல. அதான் நீங்க 46 சொன்னீங்க. மிச்சம் ஒரு நிமிஷம் இருக்குதானே? மிச்சம் 46 வந்து விட்டது. நீங்கள் சொல்லாதவைக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் திரும்பி வேறு எழுத்துல தருவேன். கழுத சொல்லி இருக்கலாம். ஓகே, நீங்கள் 4 புள்ளிகளை சொல்லுகிறீர்களா? நான் வாரன் இரண்டாவது. நகுலவதி 6க்கும் சொன்னாதான் உங்களுக்கானது. கடகடன்னு சொல்லிட்டு போறீங்களா? 46. இப்ப உங்களுக்கானது ஆனா. ஆனா அரவிந்தன், அருளி, அந்த அம்மி, அணில், பறவை, அம்பகாய். பறவை என்ன சொன்னீங்க? நேவிசக்கா அணில்
அணில் சொன்னேன் நான். ஓ அது தெரியும். ஓகே உம், ஓகே தெரியல. 47 4க்கு சரியா சொல்லி இருக்கிறீர்கள். 3 புள்ளிகளை பெறுகிறீர்கள். ஓகே அடுத்தவங்க யார்? நான் வருகிறேன். சரோஜினி வாரன். நேவிஸ் அக்காவா கூப்பிட்ட நீங்க? நான் வருகிறேன். ஓகே. சரோஜினி அக்கா ஓம் நேவிஸ் அக்காவுக்கு பிஸியோ தெரியாது. நேவிஸ் நாங்க அவளோட எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஓம் ஓம் நேவிஸ் ஆடுங்க நேவிஸ் அக்கா. ஓகே நேவிஸ் அக்கா கேளுங்க. அக்கா உங்களுக்கானது மானா. மானா. மானாவா? மான் நீங்கள் கேட்டோன்னு கேட்கல, உங்களுக்கு டைம் போயிடும். மயூரன். 47 மயூரன், மயூரி, மன்னர், பறவை வந்து மந்தி, மயில், பொருள் வந்து மட்டை. வாழ்த்துக்கள். நன்றி. 5 யாரும் சொல்லிட்டேன் நான். ஆமா ஓகே. உங்களோட அடுத்தவர் சரோஜினி அக்கா ஓ சொல்லுங்க. உங்களுக்கானது மாவண்ணா. மாவென்ன மாலதி, மாமன்னன், இடம் வந்து மாவட்டபுரம், ஓகே பறவை வந்து மான், மிருகம் வந்து மான், பறவை வந்து பொருள் சொல்லிட்டேன். என்ன பொருள் வந்து மாதாளம்பழம், பறவை தான் சொல்லணும். பறவை வருவதில்லை. ஓகே 49 நீங்கள் 5 சொல்லி இருக்கிறீர்கள். 4 புள்ளிகளை பெறுவீர்கள். சரி அடுத்தவர் யார் நிக்கிறீங்க? லோஜினி. லோஜினி அந்த டைம் தான் உங்களுக்கு இப்ப நீங்கள் Okay. சொல்லணுமா? உங்களுக்கானது பூனா எழுத்து குட்டு. பூனாவில. 49 டக்குன்னு சொல்லணும். ஒரு நிமிஷம் தான். ஓகே கொண்டு போய் ஞாபகம் வரையில. புத்தூர், பறவை, புறா, மிருகம் இல்ல தெரியாது. பொருள் வந்து புதல்வன், புதல்வி என்ற 4. பொருள் வந்து புத்தகம். ஊர் ஊர் புத்தூர் சொல்லிட்டேன். சரி நீங்க டைம் ஒரு செகண்ட் இருக்குது. புதல்வன் புதல்வி எல்லாம் பெயர் ஆயிப்ப. புஷ்பா. ஓகே அவ்வளவுதான். 5 வந்துருக்குதா? ஓ யோசிச்சு கொஞ்சம் யோசிங்க. ஓகே 4 புள்ளி பெற்று இருக்கிறீர்கள். நான் வருகிறேன். பாணியம்மா கொள்ளேனம்மா. பானா பானா ஆ பானா பானா பட்டத்துக்கு வரப்பானா? சரி. இடம் பரந்தன், ஆண் பரந்தாமன், பெண் பரமேஸ்வரி, பொருள் வந்து பானா பானா பந்து. அடுத்தது பறவை பறவை சொல்லிட்டேன்ல. பறவை பருந்து, மிருகம் பன்றி. அடுத்தது தார் நிக்கிறது. வேற ஒன்று வர்றாக்கள். நகுலவதி நகுலவதி என்ன பண்ணீங்களா? தர்ஜினி நிக்கிறார். தர்ஜினி ஓ முள்ளேன் உள்ளேன். ஓ நிக்கிறவர்கள் சொல்லுங்க. நான் தெரியாது கஷ்டம். அடுத்து உங்களுக்கானது சீனா எழுத்தா? சீனா. சீனா சீனா தில்லையம்பலம், திருச்சி. ஹலோ ஓ சீனா சொன்னான். சீனா சரி. இப்ப நீங்க தீனாவுல சொன்ன சொல்லி கொண்டு போங்க. தில்லையம்பலம், திருச்சி, தில்லை, வேற என்ன சொல்லணும்? அதான் சும்மா இதுக்காக வாயை கொடுத்து நீங்களே புடிவட்ட. தில்லை, திருச்சி, தில்லையம்பலம். தீனாவில் என்ன பறவை இருக்கு? தெரியலையே, டக்குன்னு வருது இல்லையே. சொல்லி இடத்திட பெயர் சொல்லி. பொருள் பொருள் பொருள்
என்ன இருக்கு தெரியல செல்வியாண்டி. வேற எது? தேங்காய் தேங்காய் தீனாவில ரோஜினி அக்கா. அதுதான் Okay. தேங்காய் என்ன செய்யறது? நான் நீங்கள் திருவலகை திருவலகை மூன்றுக்கு தான் நானாலும் நான் உங்களுக்கு சொன்ன சொல்லு சீனா நீங்களாவே முடிவட்டு சரி, சொல்லாம விட்டதுதான். அடுத்த முறை வெல்லுவோம். ஓ, நன்றி நன்றி. பரவாயில்ல. வணக்கம் ஜெயமலர், ஜெயமலர் வரேன். உங்களுக்கு அப்ப அவருக்கு சொன்னாலுக்கு இல்ல உங்களுக்கு சீனாவா விளங்கினதா? சாலாஜாவை நான் வரிசம் வாரம் சீனா. ஓகே சீனா. ஓகே ஆண் சிவனேஸ்வரன் சிவனேஸ்வரி சிங்கம் சிட்டுக்குருவி ஆ. பொருள் சிலை வேற என்ன மரம் ஊர் 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 சிங்கப்பூர். வாழ்த்துக்கள். அடுத்தது சொல்ல வரி யார் இருக்கீங்க? நகுலவதி வணக்கம். மிருகம் என்ன சொன்னீங்க சீனாவில? சிங்கம். ஊர் என்ன சொன்னீங்க? சிங்கப்பூர். ஊர் சிங்கப்பூர்னு சொல்லிட்டு தானே ஊர் மற்றது இருக்குதானே சிங்கப்பூர் இடம் தான் இடம்ண்டா சிங்கப்பூர் வந்துட்டு. இப்ப திரும்பி யார் இதுல புள்ளி குறைஞ்சவ இவ்வளவு வேற யார் இணைய போறீங்களா? நகுலவதி இணைய போறீங்களா? காணையில. ஓகே, இப்ப அடுத்த டேர்ன்ல இப்ப ஜிஎம்எல்ஆர் இப்ப கீழே 2 பேர் ஜிஎம்எல்ஆர் உங்க போறோம். தர்கினி வணக்கம். தர்கினி உள்ளேன் வணக்கம். இப்ப நீங்க சொல்லி ட்ரை பண்ணுங்க. இப்ப அந்த குறைஞ்ச புள்ளியில இருந்து வரன் தான் உங்களுக்கானது. யாரும் முனைய விரும்பினவர்கள் ஓடி வந்து நினைஞ்சு உள்ளவங்க. என்ன சொல்ல என்ன எழுத்து சொல்லி பூவண்ணா பூ பூ பூவண்ணா சொல்லக்கூடாது. ஓ பூவண்ணா பூவண்ணாவில இடத்தில பேர் பூநகரி, பூவிழி, 54 கராரண்டு போங்க. ஓகே ஓகே. பூரான் பொருள் இடத்தில பேர் பூனர் சொல்லிட்டு பூச்சி பூதா பெறாதது பூச்சி தான் சொன்னீங்க. மிருகம் மிருகம் சொல்லி தெரியாதா? தெரியாது. ஐயோ, வீட்டுக்குள்ளேயே நிக்கிற மிருகத்தை பூனை பூனை பூனை. நன்றி. நீங்க 4 புள்ளி உங்களுக்கு. ஓகே, அடுத்த நன்றி சொல்லியது. அடுத்ததுல நகுலவதி முதல் 3 புள்ளி எடுத்துக்கிறேன். நகுலவதி ஓடியாங்க டைம். அடுத்தால் பத்மினி. நகுலவதி வந்தா சொல்லுங்க. பத்மினி ஓகே. அடுத்தால் சொல்லாதவர்கள் சொல்லுங்க. நான் வந்துட்டேன் கோல் வந்ததுல உங்களுக்கானது கோவண்ணா சொல்லுங்க. கடாதாண்டு என்ன கோவண்ணாண்டு ரெட்ட கொம்பும் காவண்ணாமோ என்ன சொன்ன நீங்க? கோவண்ணாவோ? கோவண்ணா காவண்ணா வரிசையில வர கோவண்ணா. சரி. கோமதி, கோகுலன், பறவை, கோழி, பொருள் வந்து கோப்பை, கோழி, கோப்பை, கோகுலன், கோகிலா. வேற என்ன சொல்ல வேணும்? எனக்கு தெரியாது. நான் கோழி பறவை சொல்லிட்டேன். மிருகம் வந்து என்ன மிருகம் என்ன கிடக்குது? ஊர் சரி. ஓ ஊர் கோயம்புத்தூர். ஓகே, சோயா மீத்தான் நிரப்பு. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சொல்றேன். 5 சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, அடுத்தது ஜெயமலர். நகுலவதி வந்திருக்கிறேன். ஓகே, நீங்கள் அப்ப நீங்கள் என்ன எடுத்து உங்களுக்கு இல்ல அது தரா சொல்ல. காவண்ணாவில சொல்லுங்க. காவண்ணா. காந்தி, காந்தரூபன், காங்கேசந்துறை, காட்டுக்கோழி, காட்டுப்பண்டி, மற்றது சொல்ல இல்லை, பொருள் சொல்ல இல்லை. ஓகே, நான் கையில முட்டுக்கிறது கூட
பொருள் வருதில்லை. கையில போட்டிருக்கிறதும் சிந்தனை வரையில காப்பு. இல்ல 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 இனி சொல்ல இல்லாத எது சொல்லல அதெல்லாம் நான் புள்ளி போட்டுட்டேன். அடுத்த ஆள் கேமல இருக்கானது வருங்க சொல்லுங்க வா. உங்களுக்கு முதல் காணா கொடுத்த நானா இருக்கும். ஓ ஓ கானா இல்ல வரையில சரி சொல்லுங்க. காணாவுக்கு கேமல கானாவில கந்தன் 57 கடை 2 சொல்லி கொண்டு போங்க. ஓகே கந்தன் கருணாவதி மற்றது கண்டி கரி மற்றது மிருகம் பறவை கானா 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 கரடி கரடி சொன்னான். கரடி சொல்லிட்டேன். கரடி மற்றது ஓகே கரடி சொல்ல இல்ல இப்பான்னு சொல்றீங்க. முதல் சொல்லல கரடி நினைச்சுனா டக்குன்னு சொல்லல. 5 வந்துட்டுது டைமும் வந்துட்டுது 4 புள்ளியா உங்களுக்கு மொத்தம் 9 புள்ளியா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு எத்தனை புள்ளி? உங்களுக்கு லோஜினி 8 புள்ளி போறோங்க. கடைசியா சொல்றேன். இப்ப அடுத்த ஆள் வர வேண்டியாள் லோஜினி சரோஜினி பொறுங்க. அடுத்த பொறுங்க. உங்களுக்கு ஆனது யாருக்கு? லோஜினி பானா பானா யாருக்கு? லோஜினி லோஜினிக்கானது பானா. ஓகே. வருண் வதனி இடம் வட்டுக்கோட்டை பறவை மிருகம் வண்டு பொருள் வந்து வடி மிருகம் பறவை பறவை வாத்து எல்லாம் வரும். வாத்து இப்ப வந்துடுது. அது வாவென்னா வண்டல்ல மிருகத்துக்குள்ள வந்துட்டா மண்டலு ஷூலதான் கொண்டே விடணும். ஓகே மிருகம் இருக்கு. வான்கோழி வான்கோழி அது வாவென்னா யார லோஜினி இப்ப வண்டு வந்து அங்க பறவையா போனது. மிருகத்துக்குள்ள போனார் வண்டு. வெள்ளூர் சொல்லி நன்றி. ஆனா இனி மார்க் இல்ல. ஓகே அடுத்த வராதாக்கள் யார் இருக்கணும்? சரோஜினி நீங்க உங்களுக்கு ஆனது